இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது சக்தி மற்றும் காந்தின்னு 2 பேர் இருக்காங்க. அவர்களின் தற்போதைய வயதின் விகிதம் 8:7. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 13:12 எனில் அவர்களின் தற்போதைய வயதின் வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. ஆனா இந்த சம் ட்ரிக் தெரிஞ்சா போதும் வித்தின் 5 செகண்ட்ஸ்ல கொஸ்டினை சால்வ் பண்ணாமே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். சோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல சக்தி மற்றும் காந்தியோடைய தற்போதைய வயதின் விகிதம் 8:7. 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்ப இவருக்கும் 10 வருஷம் ஆகும், இவருக்கும் 10 வருஷம் ஆகும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 13:12னா அவர்களின் தற்போதைய வயதின் வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. தற்போதைய வயதுடைய டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரேஷியோட டிஃபரன்ஸ் பாருங்க. 13ல 8 போச்சுன்னா 5. அதே மாதிரி இங்க 12ல 7 போச்சுன்னா 5. சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காமனா வந்துச்சுன்னா, இந்த டிஃபரன்ஸ் காமனா வந்துச்சுன்னா இந்த 5க்கு தான் இந்த 10, இந்த 5க்கு தான் இந்த 10. அப்போ 1க்கு அப்படியே 10 5ஆல கேன்சல் பண்ணா 2, 1க்கு 2. சோ கொஸ்டின்ல அவர்களின் தற்போதைய வயதின் வித்தியாசம் கேக்குறாங்க. சோ தற்போதைய வயதோட ரேஷியோ பார்த்தோம்னா 8:7. 8ல 7 போச்சுன்னா 1. சோ 1க்கு 2 தான். தற்போதைய வயதுகளின் வித்தியாசம் பார்த்தோம்னா 2. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல சக்தியுடைய தற்போதைய வயதோட என்ன வயதுன்னு கேட்டாங்களா? சோ தற்போதைய வயதோட ரேஷியோ பார்த்தோம்னா 8. அப்ப 8 × 2 = 16. காந்தியோட வயது கேட்டாங்களா? 7 × 2 = 14. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி யின் தற்போதைய வயதின் விகிதம் 4:3. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 6:5 எனில் அவர்களின் தற்போதைய வயதின் வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.